பகல் நேரங்களில் டிப்டாப்பாக சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்கு, இரவு நேரங்களில் முகமூடி டவுசர் ஜீன்ஸ் அணிந்து மாஸ்டர் பிளான் திருட்டு. திடீரென்று கையில் ஒரு பொருளை வைத்து வீசி எறிந்த திக் திக் காட்சி. யார் அந்த மர்ம உருவங்கள்? அவர்கள் எதற்காக அங்கு வந்தார்கள்? அவர்கள் செய்தது என்ன? மனதை உறைய வைத்த பகீர் சிசிடிவி காட்சி. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தனியார் தொண்டு நிறுவனத்தின் அலுவலக கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அந்த அலுவலகத்தின் கதவு உடைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் உள்ளே சென்று பார்த்தபோது கட்டுமான பணிக்கு பயன்படுத்தப்பட்டிருந்த பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் அங்கு மாயமாகி இருந்தது தெரியவந்தது. இதனால் உடனடியாக போலீசாரிடம் ஊழியர்கள் புகாரும் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு விசாரணையும் மேற்கொண்டு வந்துள்ளனர். அப்போது இரவு நேரத்தில் 5 மர்ம நபர்கள் அந்த வழியாக வந்தது தெரியவந்தது. முக்கியமாக அவர்கள் முகத்தில் முகமூடி அணிந்துள்ளனர். மேலும் டவுசர் ஜீன்ஸை அணிந்து கொண்டும் அவர்கள் வந்துள்ளனர். இதையடுத்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அப்போது கால் டாக்ஸி வாகனத்தை பயன்படுத்தி அந்த 5 நபர்களும் கட்டுமான பணிக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களை திருடி வந்தது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் யார் என்று விசாரணை செய்த போது தர்மபுரியைச் சேர்ந்த நட்டேஷ்குமார் என்பது தெரிய வந்தது. மேலும் அவர் ஒரு டாக்ஸி டிரைவர் என்பதும், மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த பழனிவேல், ஹரிவராசன், ரகுமான், சின்னச்சாமி என அவர்கள் நண்பர்களோடு சேர்ந்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அவர்களை அதிரடியாக கைது செய்து விசாரணையும் மேற்கொண்டனர். அப்போதுதான் அவர்கள் என்ன செய்வார்கள் என்பது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ஆம், இரவு நேரத்தில் கொள்ளையடிக்கும் பணத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் பகல் நேரங்களில் சுற்றுலா, பொழுதுபோக்கு என வசதியாக வாழ்ந்து வந்துள்ளனர். இதையடுத்து அவர்கள் 5 பேரையும் அதிரடியாக கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர். இந்த ஒரு சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது.